ஹை கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓஎஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். அதை பற்றி சின்ன இன்ட்ரோவாக பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஓஎஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு டெக்கியாக மாற போகிறீங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராமராக மாற போகிறீங்கன்னா கோடிங்கை விட ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தான். உங்களால் வந்து அந்தளவுக்கு கற்றுக்க முடிகிற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஓஎஸ். எனக்கு காலேஜில் வந்து டிஎஸ்ஏக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓஎஸ் தான். வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அண்ட் த்ரெட்ஸ். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸுமே ஒரு தனி இண்டிவிஜுவலான ஒரு ப்ரோக்ராம், அதுக்குன்னு தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் ப்ராசஸ். ஆனால் த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற மல்டிபிள் என்டிட்டிஸ், ஒரு ஸ்மாலர் யூனிட்ஸ்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ராசஸ்க்குள்ளே சேம் மெமரி அண்ட் சேம் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்க 2-3 ஸ்மாலர் யூனிட் தான் வந்து த்ரெட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் 2-3 கேம் ரன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் தனி ப்ராசஸ், செகண்ட் கேம் தனி ப்ராசஸ். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் கேமுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறீங்க, அதே டைமில் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு மணியெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் தனித்தனி த்ரெட்ஸு, இதெல்லாம் தனித்தனி சப் ப்ராசஸ். கரெக்டாக இதுதான் நம்ம வந்து த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்து வந்து ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அண்ட் கன்கரன்சி. சிங்க்ரனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-3 த்ரெட் வந்து ஒரே டைமில் ஒர்க் ஆகும். கரெக்டாக ஒரு ப்ராசஸில் 2-3 த்ரெட் வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகி இன்டர்ஃபியர் ஆகாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் வந்து சிங்க்ரனைசேஷன். அதுக்கு அடுத்தது கன்கரன்சி. கன்கரன்சினா என்னதுன்னா ஒரே டைமில் மல்டிபிள் விஷயங்கள் வந்து ரன் ஆகணும், ஆனால் பேரலாக ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்துட்டு இந்த மைக் வந்து டச் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் நான் ஒரே டைமில் டச் பண்ணனா அது பேரலல். நான் ஒன்று டச் பண்ணிவிட்டு அடுத்து டச் பண்ணுறேன், இப்படி நான் மாற்றி பண்ணனா இது கன்கரண்ட். இது மில்லி செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமில் ஒரே ஒரு இன்ட்ராக்ஷன் தான் நடக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஹியூமனாக பார்க்குறப்போ மல்டிபிள் இன்ட்ராக்ஷன் ஒரே டைமில் நடக்கிற மாதிரி தெரியும். இதுதான் கன்கரன்சி. பேரலிசம் அண்ட் கன்கரன்சிக்கு ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது டெட்லாக். டெட்லாக்குக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏ அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அண்ட் இது தான் வந்து இந்த மைக் தான் வந்து என்னோடய ஃபைல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து இதிலேருந்து ரீட் பண்ணி இதில் இருக்க ரிசல்ட்டை வந்து பிக்கு தரணும். ஓகேங்களா? அண்ட் இந்த பி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து இதில் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இதில் ரைட் பண்ணுறதுக்காக பி வந்து இந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏ வந்து இதிலேருந்து இப்போ வந்து ரீட் பண்ண முடியாது. அப்போ என்ன நடக்கும்னா இதால் இதுக்கு பிக்கு தர வேண்டிய டேட்டா வந்து தர முடியாது. அப்போ பி வந்து வெயிட்டிங் ஃபார் ஏ வந்து வெயிட்டிங் ஃபார் பி டு ஃபினிஷ் த ப்ராசஸ். அப்போ 2 பேரும் இன்டர்டிபெண்ட்டாக மாற்றி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சங்கீத ஸ்வரங்கள்னு வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து டெட்லாக். ஒரே ஒரு ரிசோர்ஸ்க்கு 2-3 ப்ரோக்ராம்ஸ் வந்து ரிகர்சிவாக வந்து லூப்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அதுதான் டெட்லாக் அப்படின்ற சினாரியோ. டெட்லாக் வரதுனால தான் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்லாம் வரும் பார்த்தீங்களா உங்களோட ஸ்க்ரீனில். அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த டெட்லாக் சினாரியோ வரதுனால தான் இது வந்து டைமண்ட் லாக்குன்னு இருக்குது. இதனால தான் வந்து ஜாவாவில் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் மற்ற லாங்குவேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் லெவல் ப்ராப்ளம் அப்படின்னு வரும். அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெட்லாக் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து ஓஎஸோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். ஒரு ஓஎஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோகேஷன் ஆஃப் மெமரி அண்ட் டி அலோகேஷன் ஆஃப் த மெமரி, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் கேம் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேமுக்கு வந்து ஒரு 10 GB தேவைன்னா 10 GB வந்து மெமரி கொடுத்துரும். அந்த கேமை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 10 GB மெமரி நான் திருப்பி எடுத்து மற்ற ப்ரோக்ராமுக்கு தரனால இது வந்து மெமரி அலோகேஷன் அண்ட் டி அலோகேஷனில் வரும். அடுத்து ஒரு சிஸ்டம் வந்து எஃபிஷியண்ட்டாக போகிறதுக்கு இந்த மெமரி வந்து ரொம்பவே முக்கியம். சரி, அடுத்தது வந்து ஷெடியூலிங் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஷெடியூலிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு நம்ம ஷெடியூல் பண்ணி விடுறது தான் வந்து ஷெடியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு ஒரு CPU இருக்குன்னா அதில் 8 கோர் தான் இருக்கும். ஒரு ஐடியல் சினாரியோவில் 8 கோர் இருக்கும். அது வந்து 92 கோர்ஸ் வரைக்குமே போகும். சரி, நம்ம இப்போ 8 கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 10 ப்ராசஸ் வெயிட்டிங்கில் இருக்குன்னா எந்த ப்ராசஸ் வந்து எந்த கோர் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அடுத்த ப்ராசஸ் எடுத்து நான் அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு வந்து ஷெடியூலிங் வந்து நடக்கும். இதுக்கு பல அல்காரிதம்ஸ் இருக்குது. என்னென்னு நான் சும்மா சிம்பிளாக வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து FCFS, அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் யார் வரானோ அவனுக்கு வந்து நான் ப்ராசஸரில் இருக்க கோர் எடுத்து கொடுத்துருவேன், அவ்வளோதான். அடுத்து SJFனா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போ வந்து எனக்கு 5-6 ரெக்வஸ்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அது இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டைமில் எது முடிக்க முடியுமோ அதை எடுத்து நான் கொடுத்துருவேன்.
ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வெறும் ஒரு பபுள் கம் தான் வாங்க போகிறீங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பெருசாக ஏதேதோ வாங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முந்திட்டு போய் அண்ணா நான் ஒரே ஒரு பபுள் கம் தான் நான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவீங்களே, இதுதான் வந்துட்டு SJF, அதாவது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எல்ஜேஎஃப்னா லாங்கஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இதே சினாரியோவில் ஒரு சிலர் வந்துட்டு ஏன்பா அவன் இப்போ தான் வந்தான் அதுக்குள்ளே கொடுக்குறேன், நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளோ வாங்கணும், நான் வந்து உன்னோட பெரிய கஸ்டமர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா அது வந்து லாங்கஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் ராபின்னா ஒன்றுமே இல்லை, அடுத்தடுத்து வளரவன் வந்து நான் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சப்போஸ் எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திருப்பி லைனில் போய் பின்னாடி நெல்லு நான் அமுச்சு விட்ருவேன். இதுதான் வந்து ரவுண்ட் ராபின். எல்லாமே வந்து ரவுண்டாக அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கிறது தான் வந்து ரவுண்ட் ராபின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங். இதே க்யூவில் ஒருத்தன் வந்து ஒரு விஐபி வந்து நிற்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த விஐபிக்கு வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி கடையில் வந்து என்ன வேணுமோ கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க, யார் லைன் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் வந்து ஷெட்யூலிங் இருக்குது. நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு வெப்சைட் போடுறேன், இது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக ஷெட்யூலிங் அல்காரிதம் பற்றி இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் சிஸ்டம் அண்ட் ஸ்டோரேஜ். ஃபைல் சிஸ்டம் அண்ட் ஸ்டோரேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பென்ட்ரைவாக இருக்கட்டும், இல்லை SSD இருக்கட்டும், இல்லைனா வந்து HDD போட்டு வச்சுருப்பீங்க, அண்டு RAM போட்டிருப்பீங்க, L1 கேஷ் L2 கேஷ்லாம் இருக்கும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுமே வந்து ஒரு OSோட கடமை. அண்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பீங்க. நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து கர்னல் லெவல்லே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். கர்னல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டராக பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிசினா வந்து இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் சொன்னேன்ல 2 ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கேம் 1 வந்து ஓடிட்டுருக்கு, கேம் 2 வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ கேம் 1ல் சேவ் பண்ண ஃபைலை எடுத்து நான் கேம் 2ல் என்னால் லோட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அசியூம் பண்ணிப்போம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு வரணும். அதுதான் ஐபிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐபிசியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இருக்கும். நீங்கள் கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க, சர்வர்லேருந்து வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் போகும். இது ரெண்டுமே வந்து ஒரே சிஸ்டமில் தான் ரன் ஆகும். இப்போ வந்து வெப் சாக்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கு பேக்கெண்டில் வந்து வெப் சாக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அடிக்கிற மெசேஜ் வந்து டேரெக்டாக வந்து ஒரு சாக்கெட் கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்களோட ரிசீவர் சைடில் வந்து நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் எல்லாம் டேரெக்டாக உங்களுக்கு போய் ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து சாக்கெட் கனெக்ஷன். அதுக்கப்புறம் இது மெசேஜ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம காஃப்கா இல்லை RabbitMQ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி மெசேஜ் கியூ யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிலேபிளான ஒரு மெசேஜ் சர்வீசஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மெசேஜ்னால் நார்மலான மெசேஜ் கிடையாது, இது வந்து OS லெவல் மெசேஜ். சரி, ஓகே. அடுத்தது வர்ச்சுவல் மெமரினா என்னென்னு பார்ப்போம். வர்ச்சுவல் மெமரி இஸ் நத்திங் பட் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் மெமரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து RAM வந்து வச்சுருக்கீங்க உங்களோட கம்ப்யூட்டரில், ஒரு 32 GB RAM வந்து வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ பயங்கரமான ஒரு பெரிய ஃபிலிம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ 32 GB பத்தலை அப்படின்னா உங்களோட சிஸ்டம் OS வந்து என்ன பண்ணலான்னா அந்த 32 GB கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 32 GB வந்து அப்பன் பண்ண முடியும். எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு இல்லை SSDலேருந்து எடுத்து வந்து இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அப்பன் பண்ணி விட்டுரும். இப்போது உங்களோட சிஸ்டம் என்ன நினச்சிங்கன்னா 64 GB மெமரின்னு தான் நினைக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா இந்த 32 GB மெமரியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம தேவையான எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் எக்ஸ்ட்ராவாக அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து டேரெக்டாக ரேமுக்கு காப்பி ஆகி அதுக்கப்புறமா உங்களோட ப்ராசஸருக்கு போகும். இதுதான் வந்து வர்ச்சுவல் மெமரி. இப்போ கூட நிறைய ஃபோன்லலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. எங்கள் ஃபோனில் வந்துட்டு 8+3 GB நாங்கள் வந்து 12 GB மெமரி வந்து கொடுக்குறோம், இல்லைனா நாங்கள் வந்து 16 GB ரேம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 GBயில் ரேம் கொடுத்துருக்க மாட்டாங்க, 12 GB ரேம் கொடுத்துட்டு 4 GB வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களோட ஸ்டோரேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க வர்ச்சுவல் மெமரியாக. ஸோ இதுதான் வந்து வர்ச்சுவல் மெமரி. இதுதான் வந்து VRAMனு கூட சொல்லுவாங்க. அது வந்து வேற ஒரு கான்செப்ட், அது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, அடுத்தது த்ரெட்னா என்னது, மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். த்ரெட்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு ப்ராசஸில் இருக்க சின்ன சின்ன யூனிட்ஸ்லாம் வந்து த்ரெட். இப்போ மல்டி த்ரெட்டிங்னா என்னதுன்னா இந்த மல்டிபிள் த்ரெட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாம் ஒன்றா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு மெக்கானிசம். பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்னலிங் வந்து பண்ண முடியும். ஒரு த்ரெட் வந்து வெயிட் பண்ணுதுன்னா நான் வந்து சொல்லிடுவேன் த்ரெட் 1 வந்து வெயிட் பண்ணு, த்ரெட் 2 நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், த்ரெட் 2 வந்து ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் த்ரெட் 1க்கு வந்து நான் சொல்லிடுவேன் நீ வந்து இப்போ ரெஸ்யூம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். இதுதான் வந்து நோட்டிஃபை, வெயிட், நோட்டிஃபை ஆல், பார்க்கிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து சஸ்பெண்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து மல்டி த்ரெட்டிங் அண்ட் த்ரெட்டிங். த்ரெட்னா என்னதுன்னா ப்ராசஸில் இருக்க ஒரு சின்ன ப்ராசஸ், அதில் மல்டிபிள் த்ரெட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒன்றா எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறோமோ அது மல்டி த்ரெட்டிங். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது மியூடெக்ஸ் அண்ட் செமஃபோர். மியூடெக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து ஒரே ரிசோர்ஸ் வந்து அலோகேட் யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலில் வந்து மை நேம் இஸ் ஹரிஷ்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்போது என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் த்ரெட் வந்து மை நேம் இஸ் ஹரிஷ்னு டைப் பண்ணும். செகண்ட் த்ரெட்டும் வந்து ட்ரை பண்ணும். ஒன்று ரெண்டுமே ஒரே டைமில் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது செகண்டோட ஓவர் ரைட் ஆகிடும். இல்லை செகண்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டோடது வந்து ஓவர் ரைட் ஆகிடும். இல்லைனா TTHHIISS அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டபுளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது கார்பேஜ் வேல்யூ வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக மியூடெக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மியூடெக்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறப்போ இந்த ஃபைலை வந்து நான் லாக் போட்டுருவேன். வேறு எந்த த்ரெட்டும் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இந்த ரிசோர்ஸ் வந்து என்னோடது அப்படின்னு சொல்கிறது தான் மியூடெக்ஸ். அதுக்கு அடுத்தது செமஃபோர்னு இருக்குது. இந்த செமஃபோர் தான் வந்து இந்த சிக்னலிங் பண்ணுறது. ஓகே, நான் இப்போ வேலையை முடிச்சிட்டேன், வேறு யாராவது எடுத்துக்கங்க, இல்லை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட் 2க்கு வந்து இந்த ரிசோர்ஸ் நான் கொடுத்துருவேன். த்ரெட் 2 வந்து இந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக த்ரெட் 3க்கு வந்து கொடுத்துரும். நீ வந்து இப்போ இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்னலிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் வந்து செமஃபோர். இந்த லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் வந்து மியூடெக்ஸ். ஓகேங்களா? அடுத்து கர்னல் மோட் அண்ட் யூசர் மோட். கர்னல் மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸில் டேரெக்டாக உங்கள் ஹார்ட்வேரோட உங்களால் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சால் அது வந்து கர்னல் மோட். யூசர் மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் டேரெக்டாலாம் ஹார்ட்வேர் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. லினக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் மோடை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு தான். அண்ட் நீங்கள் வந்து ஒரு யூஸராக இருக்கீங்க, டேரெக்டாக வந்து எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூடோ இல்லாமல் நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து யூசர் மோடில் தான் வந்து ரன் ஆகும். நீங்கள் விண்டோஸ்லேயே எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து கர்னல் மோடில் டேரெக்டாக வந்து உங்களால் போக முடியும். அண்ட் உங்களால் வந்து யூசர் மோட்லையுமே வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா நீங்கள் விண்டோஸ் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களோட பயாஸ்குள்ளே லோட் ஆகிட்டிங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி வந்து கர்னல் மோடாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓஎஸோட இம்பார்ட்டண்ட்டான வேலை என்னென்னா ஐஓ மேனேஜ்மெண்ட். ஐஓ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். அதுதான், அதாவது உங்களோட லேப்டாப் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க கீபோர்டு ஒர்க் ஆக வைக்கணும். அது வந்து ஒரு இன்புட் டிவைஸ். இப்போ உங்களோட மைக் வந்து எனக்கு ஒர்க் ஆக வைக்கணும், இல்லை எனக்கு வந்து என் மவுஸ் வந்து ஒர்க் ஆக வைக்கணும்னா அது எல்லாமே இன்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிஸ்பிளே ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா பிரிண்டர், இல்லை உங்களோட ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறதுமே வந்து ஒரு ஓஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷெடியூலிங்னு ஒன்று இருக்குது. முன்னாடி வந்து ப்ராசஸ் ஷெடியூல் பண்ணுறதுக்கு அல்காரிதம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்க் ஷெடியூலிங்க்கு நான் பார்ப்போம். டிஸ்க் ஷெடியூலிங்னா என்னன்னா நிறைய ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். எனக்கு ஹார்ட் டிஸ்கில் சம்திங் ஐ வாண்ட் டு ரைட் அப்படின்னா வந்து தே ஹேவ் டு வெயிட் இன் அ கியூ. அப்போது ஓஎஸ் வந்து ஒரு சில அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நீ இப்போ ரைட் பண்ணிக்க, அடுத்து நீ ரைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும். இதுக்கு சில அல்காரிதம்ஸ் இருக்குது. என்னென்னு நான் சும்மா வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து FCFS. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் வராங்களோ அவங்கக்கிட்ட வந்து அக்சஸ் கொடுத்துருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா SSTF. இது வந்து ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட். அதாவது சீக் டைம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா எப்பயுமே ஒரு ஹார்ட் டிஸ்க்குன்றது டேரெக்டாக நான் எடுத்தவங்க அவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து ரைட் பண்ண முடியாது. எப்பயுமே ஒரு ரைட் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மெமரி அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும். ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது ஒரு டிஸ்க்கு, ஒரு CD மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ட்ராக்ஸ் அண்ட் செக்டார்ஸ்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ட்ராக்ஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரவுண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு லைன் எடுத்து வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து ட்ராக்ஸு. இது நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து அனிமேஷன் போடுறேன், அதை பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இந்த ட்ராக்ஸில் இருக்கிற ஒரு செக்டாரில் இருக்கிற ஒரு ரெக்கார்டை வந்து நான் வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நான் கேட்குற ரிசோர்ஸஸ் வந்து எது இருக்கிறதுலே என் டிஸ்கில் வந்து ஒரு பின் இருக்கும், ரீட் பின்னு இருக்கும். அந்த ரீட் பின் வந்து இருக்கிறதுல எதுக்கு கிட்ட இருக்கோ அந்த ஜாபை தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு சீக் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஸ்கேன் அப்படின்ற அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் அல்காரிதம்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவது வந்து சர்க்குலர் ஸ்கேன் அல்காரிதம். அதாவது ஃபர்ஸ்ட் போய் நான் வந்து ஸ்கேன் பண்ணி இந்த இடத்த வந்து எடுப்பேன். அதுக்கடுத்து சர்க்குலர் ஸ்கேனில் வந்து இங்கே இல்லை அப்படின்னா திருப்பி நான் அடுத்தடுத்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பேன். எது வந்து எனக்கு இருக்கிற க்யூவில் இருக்கிற ஒருத்தவங்க கூட எனக்கு எப்போ வந்து மேட்ச் ஆகுதோ அவனுக்கு வந்து நான் டேரெக்டாக அந்த ஜாப் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கேன் அண்ட் சர்க்குலர் ஸ்கேன். அதுக்கடுத்து வந்து லுக்கு அல்காரிதம் இருக்குது அண்ட் வந்து லுக் அல்காரிதம் வந்து இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வந்து ஃபைல் பர்மிஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஃபைல் பர்மிஷன்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ஓஎஸ் தான் வந்து பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்டோஸில் வந்து சிஸ்டம் 32லாம் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் வந்திருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து டெலிட்லாம் பண்ண முடியாது. ஒரு சில ஃபோல்டர்ஸ்லாம் வந்து என்ன தான் நீங்கள் கம்ப்யூட்டர் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலுமே உங்களால் வந்து டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஓஎஸோட கடமை. ஒரு சில ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஓஎஸே வந்து ஒர்க் ஆகாது, உங்கள் கம்ப்யூட்டரே வந்து ஒரு அன்யூசபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். அதனால் அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ண எந்த ஓஎஸ்மே விடாது. உங்களோட
ஃபோனில் எடுத்தால் கூட உங்களால் உங்கள் ஃபோனோட ஓஎஸ் வந்து டெலிட் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு ரூட்டிங்னு ஒன்று பண்ணணும். ரூட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியவே செய்யும். அது தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட உங்களால் வந்துட்டு பூட் லோடர் அன்லாக் பண்ணி ஒரு சில ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து பிரிக் ஆகிடும். அந்த மாதிரி டெலிட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து உங்களோட ஃபோனை வந்து பூட் லோடர் வந்து லாக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபைல் பர்மிஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. அடுத்து வந்து வர்ச்சுவலைசேஷன். வர்ச்சுவலைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அதாவது என்னோட கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸில் ரன் ஆகுது. நான் என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு வர்ச்சுவல் மிஷின் வந்து நான் ஸ்பான் பண்ணி அதில் நான் லினக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்மியான கான்ஃபிகரேஷன் என்னால் தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து ஒரு 1 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வைங்களேன். என்னால் இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து என்கிட்ட 200 GB தான் வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு என்னால் வந்து சொல்ல முடியும். என்கிட்ட வந்து ஒரு 8 GB வந்து ரேம் இருந்துச்சுன்னா இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு என்னால் 4 GB மட்டும் அலோகேட் பண்ணி நீ இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு என்னால் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இந்த ப்ரொவிஷன்லாம் வந்து ஒரு OS கொடுத்தே ஆகணும். இதுதான் வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து வர்ச்சுவலைசேஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸ் எல்லாம் வந்து ஓஎஸ் தான் பார்த்துக்கணும். ஓஎஸில் வந்து நம்ம நிறைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணுவோம், நிறைய ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுவோம். UDP அண்ட் TCPலாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அந்த ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம ஓஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்து வந்து RTOS அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ரியல் டைம் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்பெஷலி எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெஷின் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மிஷினோட ரீடிங் என்னென்னு உங்களுக்கு லைவாக தெரியணும். அந்த மிஷினோட ஹீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு லைவாக தெரியணும். இதெல்லாம் வந்துட்டு ரியல் டைம் ஓஎஸில் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கர்னல் போட்டு அந்த கர்னலுக்கு மேலே போடுற ஓஎஸ் வந்து ரியல் டைம் ஓஎஸாக இருக்காது. டேரெக்டாக அந்த கர்னல்லையே வந்துட்டு அவங்க வந்து ரைட் பண்ணிடுவாங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாம். ஸோ தட் நடுவில் வந்து எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு லேட்டன்சி எதுவுமே இல்லாமல் உடனே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து RTOS. சரி, இதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் பற்றி பார்ப்போம். செக்யூரிட்டி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்னது வந்துட்டு யூசர் லெவல் மோட் அண்ட் கர்னல் மோடுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ சொன்னது வந்து செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தனியாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு பாஸ்வேர்ட் போட்டு தனியாக இன்னொரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது சிஸ்டம் கால்ஸ். சிஸ்டம் கால்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று சும்மா உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஒரு சிஸ்டம் கால். அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு டைப் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று ரீட் பண்ணுறீங்க, ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டம் கால். இந்த சிஸ்டம் கால்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ஓஎஸில் வந்து ஒரு தனி கான்செப்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங். லோட் பேலன்சிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஓஎஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர எல்லா ரெக்வஸ்ட்டையும் நான் வந்து என்கிட்ட இப்போ 4 ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேம் 1 2 3 4 4மே 8 GB. எனக்கு வர எல்லா ரெக்வஸ்ட்டு எல்லா மெமரியுமே வந்துட்டு நான் ரேம் 1லேயே ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அது ஸ்லோவாக தான் இருக்கும் ரீட் பண்ணுறப்போ. ஏன்னா நான் வந்து 8 GBமே ட்ராவல்ஸ் பண்ணி தான் என்னால் வந்து மெமரி எடுக்க முடியும். அந்த டைமில் லோட் பேலன்சிங் என்ன பண்ணணும்னா, இப்போ ஆல்ரெடி எனக்கு ஃபர்ஸ்ட்டு 8 GBயில் வந்துட்டு 1 GB ஃபுல் ஆகிடுச்சுன்னா அடுத்த 8 GBயில் 1 GB ஃபில் பண்ண வைக்கும், அடுத்த 8 GBயில் 1 GB ஃபில் பண்ண வைக்கும். இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ கோரில் கூட பார்த்தீங்கன்னா 8 கோர் இருக்குன்னா அதில் எஃபிஷியன்சி கோர் இருக்கும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்கும். எனக்கு எஃபிஷியன்ட் டாஸ்க் எல்லாமே வந்து எஃபிஷியன்சி கோரில் வந்து 4 கோர் இருக்கும். அந்த 4 கோரில் வந்து நான் வந்து மாற்றி கொடுத்துட்டே இருப்பேன். எல்லாத்தையுமே வந்து ஒரே கோரில் கொடுத்தேன்னா அந்த கோருக்கு மட்டும் ஏஜ் ஆகிடும், போக போக வந்து பர்ஃபார்மன்ஸ் டீக்ரேட் ஆகும். அண்டு அதிலே வந்து நான் ஒரே ஒரு கோருக்கே வந்து எல்லா ஜாபையும் அசைன் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து அந்த கோர் வந்து ரொம்ப எங்கேஜ் ஆகி ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து லோட் பேலன்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் ரெக்கவரி. இப்போ ஃபால்ட் டாலரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமில் வந்துட்டு ஒரு ரேம் வந்து வேலை செய்யலை, ஓகேங்களா, ஒரு ரேம் வந்து புகஞ்சு போச்சுன்னா கூட மற்ற ரேம் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இதுதான் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ். இப்போ ரெக்கவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டீங்க ஏதோ ஒன்று, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும். இது வந்து நான் ரீசைக்கிள் பின்னு சொல்லலை, அதுக்கும் மேலே தாண்டி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் ரெக்கவரிலாம் இருக்கும், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் ரெக்கவரி. அதுக்கடுத்தது மல்டி கோர் ப்ராசஸிங். நீங்கள் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. டுவல் கோர், ஆக்டா கோர், ஹெக்ஸா கோர், டெக்கா கோர் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கோர்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் 4 கோர் 5 கோர் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போது இந்த மல்டி கோர் ப்ராசஸரை யூஸ் பண்ணி ஒரு ஓஎஸ் வந்து ஒர்க் ஆனால் தான் அந்த ஓஎஸ் வந்து ஒரு நல்ல ஓஎஸாக இருக்க முடியும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து மல்டி கோர் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோரில் இந்த கோருக்கு வந்து இந்த ஒரு ப்ராசஸை நான் அலோகேட் பண்ணுறேன். ஒரே ஆப்லேருந்து வந்தால் கூட ஒரு சில ஆப்ஸ்
ஆப்ஸ்லாம் வந்து மல்டிபிள் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பிளெண்டரில் தான் ஒன்று ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சிங்கிள் கோரில் வந்து ரன் ஆகாது, மல்டி கோர் வந்து யூஸ் பண்ணும். ஏன்னா வந்துட்டு உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து முடிக்க முடியும். இதுக்கெலாம் வந்து ஓஎஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஏசிங்க்ரனஸ் ஐஓ. ஏசிங்க்ரனஸ் ஐஓ வந்து எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சுது. இது வந்து நான் பிளாக்கிங் ஐஓ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு யூஸ்வலாக எப்படி நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுப்பீங்க, அந்த ரெக்வஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி வரும். வந்ததுக்கப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை வந்து நீங்கள் யூஏயில் காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு பிளாக்கிங் ஐஓ ஆப்ரேஷன். ஆனால் நான் பிளாக்கிங் ஐஓ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருவீங்க, அதுக்கடுத்து நீங்கள் பாட்டு உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நான் திருப்பி அந்த இடத்த போயிட்டு நான் வந்து ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் வந்து நான் பிளாக்கிங் ஐஓன்னு சொல்லுவோம். நம்ம இப்போ மல்டி த்ரெட்டிங் சொன்னப்பே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல வந்து லாக் போட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம், அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னல, அது வந்து பிளாக்கிங். அது இல்லாமல் நான் இங்கே பண்ணிவிட்டு சரி இந்த ரிசோர்ஸ் வர வரைக்கும் நான் வேறு ஏதாவது வேலை பார்க்குறேன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுதான் வந்து நான் பிளாக்கிங் ஐஓ, ஏசிங்க்ரனஸ் ஐஓ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது சிஸ்டம் பூட் ப்ராசஸ். சிஸ்டம் பூட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூட் பண்ணுறப்போ வந்து உங்களோட எல்லா ஹார்ட்வேரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். உங்களோட சாஃப்ட்வேரில் வந்து செக்ஸம்னு ஒன்று இருக்கும். செக்ஸம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரோக்ராம் வந்து யாராவது டேம்பர் பண்ணியிருக்காங்களா, யாராவது வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இந்த செக்ஸம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உங்கள் டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டிரைவர்ஸும் வந்து கம்பேட்டபிளாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். உங்களோட நெட்வொர்க் லீக் இருக்கான்னு பார்க்கணும். உங்களோட மெமரி லீக் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் உங்களோட கார்பேஜ் எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிருச்சான்னு பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிஸ்டம் பூட் ப்ராசஸில் வந்து நடக்கும். உங்களோட கர்னல் வந்து ஒழுங்காக ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு சிஸ்டம் ஹெல்த் செக் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். இந்த ஹெல்த் செக் நடந்ததுக்கப்புறம் உங்களோட ஓஎஸை வந்து நீங்கள் வந்து பூட் பண்ணி உள்ளே வந்து போயிடுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டியூனிங். ஓஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டியூனிங் எதுக்கு பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து என்ன தான் ஹார்ட்வேர் வந்து மோசமாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து பெஸ்ட் அவுட்கம் எடுத்துகிட்டு வர தான் ட்ரை பண்ணுவோம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்துட்டு டீஃப்ராக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் டிஸ்க் க்ளீனப்பு இதெல்லாம் வந்து பண்ணுவோம். டீஃப்ராக்மெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் ரொம்ப அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பார்ட்டை வந்து எடுத்து நான் வந்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இண்டெக்ஸிங்கிறது ஒரு மெக்கானிசம். இது மூலிமா என்னால் வந்து அந்த பார்ட்டை மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியும், மற்ற பார்ட்டை தவிர. இது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் க்ளீனப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நீங்கள் ஏதாவது ரன் பண்ணிங்கன்னா அது வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்க் க்ளீனப் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஐ திங்க் 25 கான்செப்ட்ஸ் கிட்ட வந்து கவர் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 மினிட்ஸ் கிட்டேயுமே ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஓஎஸில் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கூட மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கு, நான் ரொம்ப படித்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ஓஎஸ் கம்ப்யூட்டர். யா, தட்ஸ் இட். கீப் லேர்னிங். பை.